Hello my dear friends, welcome to Sai Super Kids. இன்னைக்கு நாங்க இந்த வீடியோல சைட் வேர்ட்ஸ் எப்படி ஈஸியா ஐடென்டிஃபிகேஷன் அப்புறமா அவங்க எப்படி அதை பார்த்து சொல்லலாம்ன்றது நான் சொல்லி கொடுக்க போறேன். ஆல்ரெடி இந்த மாதிரியே சைட் வேர்ட் எப்படி டீச் பண்ணணும்னு ஒரு வீடியோல இருக்கு. நீங்க அது எங்க சேனல்ல போயிட்டு நீங்க பார்த்துக்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கு ஒரு சைட் வேர்ட் my my இந்த வேர்டை நான் சொல்லி கொடுக்க போறேன். my சைட் வேர்ட்ஸ் எப்பவும் நாங்க ஸ்பெல்லிங்ஸில் சொல்லி கொடுக்குறோம். இதுக்கு ஃபோனிக் சவுண்ட்ஸ் இருக்காது. சைட் வேர்ட்ஸ்க்கு ஃபோனிக் சவுண்ட்ஸ் இருக்காது. இன்றைக்கியோட சைட் வேர்ட் எல்லா சைட் வேர்ட்ஸ்க்கும் இந்த ஃபார்முலா இந்த ஒர்க் ஷீட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஐவி ஒர்க் ஷீட்ஸ் இது வீட்லேயே நீங்கள் ஈஸியாக பண்ணுற ஒர்க் ஷீட்ஸ். இங்கே என்ன பண்ணணும், சைட் வேர்ட் ஒர்க் ஷீட்ஸ் என்ன டிஐவை சைட் வேர்ட் ஒர்க் ஷீட் பண்ண போகிறோம். ஃபைண்ட் த வேர்ட் மை அண்ட் சர்க்கிள் இட். இந்த பாக்ஸில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், நிறைய சைட் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். மை, ஐ, இட், மை, ஈஸ், ஆஸ் அந்த மாதிரி நிறைய சைட் வேர்ட்ஸ் இருக்குது. பசங்களுக்கு இப்போ எம்ஒய் மைன்றது சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ என்ன அவங்களுக்கு சொல்லணும், இதில் இந்த ஸ்கொயர் இந்த பாக்ஸில் எங்கே எம்ஒய் மை இருக்குது அதுக்கு சர்க்கிள் பண்ண சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க எங்கே இருக்குது மைன்னு சொல்லிட்டு சர்க்கிள். அப்போது அவங்க பண்ணிவிட்டு சர்க்கிள் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுக்கணும். இது மையான்னு கேளுங்க, இல்லைன்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் இது மையா, நோ இது எஸ். அப்போ என்ன பண்ணணும், பசங்க எல்லா வேர்ட்ஸ்க்கும் அவங்க சர்க்கிள் பண்ணிடுவாங்க. இது அவங்க ஈஸியாக அந்த வேர்டை கேப்சர் பண்ணி அது இதுதான் எம்ஒய் மைன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க எல்லா சைட் வேர்ட்ஸ்க்கும் சர்க்கிள் பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்கெட்ச் பென் கொடுக்கலாம், பென்சில் கொடுக்கலாம். அப்போ அவங்க ஈஸியாக பசங்க என்ன பண்ணுவாங்க, எம்ஒய் மை அந்த வேர்டை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இதே வேர்டை இன்னும் எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலான்னா, இங்கே கனெக்ட் த லெட்டர்ஸ் டு மேக் மை ரைட் இட் அகெயின் இன் த பாக்ஸ். இங்கே நாங்கள் கொடுத்துருக்கோம். இங்கே நீங்கள் வேறு ஏதாவது லெட்டர் கொடுக்கலாம். ஏ இங்கே கொடுத்துருக்கேன், இங்கே டி கொடுத்துருக்கேன். அவங்க என்ன பண்ணணும், நீங்கள் எம்ஒய் வேர்டை மட்டும் கனெக்ட் பண்ணணும். ஆக்சுவலாக இங்கே நீங்கள் அதே சேம் கலரில் எழுதணும். அப்போ என்ன பசங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க. அப்போது தான் எம்ஒய் மை இங்கேவும் பண்ணியிருப்பாங்க. அதே பார்த்து என்ன பண்ணுவாங்க, இந்த இதுலேருந்து இதுக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணணும், அவங்க மைன்னு எழுதணும். எம்ஒய் மை இது செகண்ட் ஒர்க் ஷீட். இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆகும், எம்ஒய் மை இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி சர்க்கிள் பண்ணுவாங்க, இங்கே ஜாயின் பண்ணி அதை எழுதுவாங்க செகண்ட் ஒர்க் ஷீட்டில். அப்போ என்ன ஆகுது, அவங்களுக்கு இன்னும் ஐடென்டிஃபிகேஷனில் நல்ல கிளாரிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட்டு இதே கலர் த பாக்ஸஸ் வித் த வேர்ட் மை. என்ன பண்ணணும், அவங்க மைன்ற வேர்டு இப்போ இதுக்கு கலர் பண்ணனா அது தப்பு அவங்களுக்கு சொல்ல, இதுக்கு நீ கலர் பண்ணக்கூடாதுன்னு. இப்போ இங்கே எம்ஒய் மை இருக்குது அவங்களுக்கு சொல்லிவிட்டு மைன்ற வேர்டுக்கு மட்டும் அவங்க கிரையான்ஸ் எடுத்து கலர் பண்ணணும். நீட்டாக ஸ்கொயருக்குள்ளேயே கலர் பண்ண சொல்லி கொடுங்க. அப்போ பசங்களுக்கு இந்த மை இது முடித்த பிறகும் நீங்கள் காமிக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக எந்த ஒர்க் ஷீட்டு பண்ணியிருக்கோ எந்த வேர்டு கற்றுட்ருக்கோன்னு அவங்களுக்கு ஈஸியாக தெரியும். இந்த மாதிரி அவங்களுக்கு எங்கே மைன்ற வேர்டு இருக்கோ இதே டெக்னிக்கை நீங்கள் எல்லா சைட் வேர்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக அவங்க எல்லா டெய்லி ஒன் சைட் வேர்டும் நீங்கள் எப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா பசங்க மறக்காமல் கற்றுப்பாங்க. இப்போ ஓகே, இது ஈஸியாக சர்க்கிளிங், ஜாயினிங், கனெக்டிங், அப்புறமா கலரிங் ஆச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், சென்டென்ஸ் கொடுத்துட்டு சர்க்கிள் த வேர்ட் மை இன் ஈச் சென்டென்ஸ் கொடுத்துட்டேன்னா புக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டென்ஸ் தான் இருக்கும். அப்போ அவங்களுக்கு அங்கே கண்டுபிடிக்கணுன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் சர்க்கிள் பண்ண சொன்னீங்கன்னா அவங்க ஈஸியாக பண்ணுவாங்க. மை நேம் இஸ் சாம், மை நேம் இஸ் சாம். அப்போ மை வேர்டை அவங்க சர்க்கிள் பண்ணணும். அப்போ இங்கே சர்க்கிள் பண்ணாங்கன்னா புக்கில் எங்கேயாவது வரும்போது அவங்க ஈஸியாக இது பண்ணுவாங்க. திஸ் இஸ் மை கார், திஸ் இஸ் மை கார். நெக்ஸ்ட் தட் இஸ் மை பெட், மை. அந்த மாதிரி சென்டென்ஸ்லேயும் அவங்க ஈஸியாக மை பாக்ஸ் இஸ் வித் ராம். அப்போ மை இந்த மாதிரி வேர்ட்ஸை அவங்க ஈஸியாக சர்க்கிள் பண்ணுறதும் கற்றுப்பாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த லெட்டர் ஒரே வேர்டை நிறைய டைம் பண்ணும்போது அவங்க அந்த வேர்டை மறக்க மாட்டாங்க. இங்கே ட்ரேஸ் அண்ட் ரைட் த வேர்ட் மை. இங்கே என்ன பண்ண போகிறாங்க, இங்கே டாட்டடில் வச்சு கொடுத்துருக்கேன் கேபிட்டல் எம் ஒய். நெக்ஸ்ட் இங்கே ஸ்மால், மேக்ஸிமம் உங்களுக்கு சைட் வேர்ட்ஸ் ஸ்மால்லையே வரும். அவங்க ரெண்டுமே ஐடென்டிஃபிகேஷன் ஸ்டார்டிங்கில் வரும்போது இப்படி இருக்கும் கேபிட்டல் எம், இது நீங்கள் எல்லா இடத்துலையும் இப்படி இருக்கும். அப்போது கொடுத்துட்டு நீங்கள் க்ரையான்ஸ் கொடுத்து கூட அதுக்கு மேலேயே ட்ரேஸ் பண்ண வைக்கல. பெருசாக இருக்கிறதுக்கு இங்கே சின்னதாக இருக்கிறதுக்கு எம் ஒய் மைன்னு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே அவங்க கையிலேயே எழுத வைக்கல. ஆக்சுவலாக இந்த 4 லைன்ஸ் புக் யூஸ் பண்ணிங்கன்னா
அவங்க ஈஸியாக பண்ணலாம். நான் இப்போ சிங்கிள் லைன் வச்சதுக்கு நானே லைன்ஸ் போட்டு அவங்க கையில் என்ன பண்ணலாம், எம்ஒய் மை இது வந்து 5 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சர்க்கிள் பண்ணுறது, செகண்ட் வந்து கனெக்ட் பண்ணி எழுதுறது, தேர்டு ஒன் வந்து கலரிங், ஃபோர்த் வந்து சென்டென்ஸில் வந்து சர்க்கிள் பண்ணுறது, ஃபிஃப்த் ஒன் இஸ் ட்ரேஸ் பண்ணி அவங்களே எழுதுறது. இந்த மாதிரி நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி சைட் வேர்ட்ஸ்க்கும் நீங்கள் பண்ணும்போது பசங்க வந்து எல்லா சைட் வேர்ட்ஸ் இந்த மாதிரி சைட் வேர்ட்ஸ் நீங்கள் கற்றுக் கொடுக்கும்போது பசங்க வந்து மறக்க மாட்டாங்க. எவ்ரிடே நீங்கள் ஒரு 2 லெட்டர் வேர்ட்ஸ் அந்த மாதிரி சைட் வேர்ட்ஸை வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். 3-4 லெட்டர்ஸ் வரும்போது நீங்கள் கொஞ்சம் ஒரு 2 days ஒன்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ ஸோ மச்.